வணக்கம். இன்னைக்கு கதையை சொல்லிட்டா கேஸ் அடுப்புக்கெல்லாம் பவுடர் அடிச்சு போட்டு வைக்கும் போதே தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, விநாயகர் சதுர்த்தி. இந்த நாளை நாட்டாம புள்ளி வச்ச கோலத்தோட ஆரம்பிச்சாங்க. நாட்டாமை கோலங்கள் நடுவீட்டில் போடுங்கள்னு புதுசா ஒரு பேஜ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். ஏற்கனவே டேட்டை கிழிச்சது தெரியாம கண்டென்ட் ஷூட் பண்றேன்னு மறுபடியும் கிழிச்சு மொக்க வாங்கிட்டேன். என்னோட நாள் தேய்ச்சி வச்ச பாத்திரத்தோட தூங்குச்சு. உடல் கொழுப்பின் காரணமா நைட்டு இது எதையுமே அடுக்காமலே படுத்துட்டேன். சோ அதெல்லாம் முதல்ல அடிக்கிட்டு மைண்டுக்கு ஒரு காஃபியும் பாடிக்கு ஒரு வாட்டர் வாஷும் போட்டு வந்தேன். கொலப்பசில இருந்தா கூட கன்ஃபார்மா வேணான்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஓஞ்சு போன உப்பாவை கிளறி டிஃபனுக்கு வச்சாச்சு. கொரியா பொண்ணியும் சைட்ல ரெடி பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அதுக்குன்னு தாடி மணிந்தனும் ரெடி. அப்படியே கேங்கா போய் கணேசன் கூட்டிட்டு வண்டியில ஏறினா வண்டி பஞ்சர். இதோட இந்த வாரத்துல இது ரெண்டாவது பஞ்சர். நீ விநாயகரை பாத்துக்கோ, நான் வாகனத்தை பாத்துக்கிறேன்னு ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சிட்டோம். கடத்தொரு பக்கமா கொரியா பண்ண கூட்டிட்டு போய் சாயம் போடாத சிம்பிளான ஒரு புள்ளியார பார்த்து எடுத்துட்டோம். இந்த விநாயகரோட ரேட்டு 250 ரூபா. அதுக்கப்புறம் வேல் வச்ச கொடை, மாவல்ல தோரணம், பழம் செட்டு, பொரி செட்டு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து விநாயகரை வெயிட்டிங்ல போட்டாச்சு. முருங்கக்காய் சாம்பார், வாழைக்காய் வறுவல், மெதுவடை, சுண்டல், கொழக்கட்டை இதுதான் இன்னைக்கான மெனு. ஒரு பக்கம் சமையல் வேலை, மறுபக்கம் பூஜை வேலைன்னு ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சு பக்காவா பிளான் பண்ணி முடிச்சுட்டு புஷ்பா படம் பார்த்துட்டே கொழக்கட்டை பிடிக்க உட்கார்ந்தோம். இப்படி உருட்டையா மூக்கு வச்ச கொழக்கட்டை நான் செஞ்சது. இந்த மாதிரி பாதி நிலா கொழக்கட்டை நாட்டாம செஞ்சது. ரெண்டுத்துல எது நல்லா இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாத்தையும் அவிச்சு எடுத்துட்டு சிறப்பா சாமியை கும்பிட்டாச்சு. லியோ கபாசா டுடுஜன் சாமி வருது வழி விடுங்கடா. இந்த மாதிரி நாஸ்டாலஜிக்கான 90s கிட்ஸ் பாட்டை பத்தி தாடி மனிதன் கொரியா பொண்ணு கிட்ட சொல்லி போட்டும் காமிச்சிட்டு இருந்தாரு. இந்த பாட்டெல்லாம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சாங்ஸ் சன் டிவில ஷார்ப்பா வரும். டிவி பார்த்துட்டே இருந்தப்போ மைண்டு முன்ஜென்மத்துக்கு போயிருச்சு. தூங்கிட்டேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா அரை தூக்கத்துல எந்திரிச்சு போய் சூடா டீ போட்டு குடிச்சது நான் தெளிவே வந்தது. விநாயகருக்கு மீண்டும் ஒரு கற்பூரத்தை காமிச்சு அவர் கையோடு எடுத்துக்கிட்டு தாடி மனிதன் கூட அவர் பைக்லயே கிளம்பிட்டோம். என்ன பார்க்க வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி அப்படின்னு விநாயகர் வாய்க்கு ருசியா புரிஞ்சு சதம் போட்டாரு. ஆளுக்கு 2 தட்டு வாங்கி வயிற்ற நிரப்பிட்டு திருநீரை பூசிட்டு கிளம்பிட்டோம். வர வழியில மாவு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து இட்லி சுட்டு சாப்பிட்டு செட்டில் ஆகி படுக்கவே மணி 11 ஆச்சு. எது எப்படியோ லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நிம்மதியா இருங்க.